சென்னையில் இரவு நேரங்களை தொடர்ந்து பகல்லையும் மின்தடை ஏற்படுவதால மக்கள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கத்திரி வெயில் காலமான கோடை காலத்துல வழக்கத்தை விட கூடுதலான மின் தேவை என்பது தமிழக மின்சார வாரியத்திற்கு தேவைப்படுகிறது. இத்தகைய மின்சாரத்தை ஈடு செய்வதற்கு தனியாரிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து வழக்கமாக அந்த மின் தட்டுப்பாட்டை போக்குவது மின்சார வாரியத்துடைய வாடிக்கையாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் கோடை காலத்துல ஆங்காங்கே எப்போதாவது மின்வெட்டு என்பது ஏற்படுவது வழக்கமானதாக இருந்து வந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக பார்த்தோம் என்றால் சென்னை மட்டுமல்லாம தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியா அறிவிக்கப்படாத மின் துண்டிப்பு என்பது நிகழ்ந்து வருகிறது. அமைச்சரை பொறுத்த மட்டில் ஏற்கனவே CTR நிர்மல்குமார் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். மின்சார வாரியத்துல வழக்கமாக பணியாற்ற வேண்டிய பணியாளர்களை காட்டிலும் குறைவான அளவு பணியாளர்கள் இருப்பதாகவும், ஒப்பந்த அடிப்படையில பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், ஓரிரு வாரத்துல இந்த மின் தடை மற்றும் மின் துண்டிப்பு பிரச்சனை என்பது நிவர்த்தி செய்யப்படும் எனவும் அதற்கான பணிகளை முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதே போல மின்சார வாரியத்தை பொறுத்தமட்டில் தொடர்ந்து நட்சத்திரம் இயங்கி வருவதாகவும், அதனை ஈடு செய்யக்கூடிய வகையில துறைசார் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து 2வது நாளாக பல இடங்கள்ல சென்னை மாநகர்ல மின்தடை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இரவு நேரங்கள்ல ஏற்பட்டிருந்த மின்தடை தற்போது பகல் நேரங்களிலும் பரவலாக மின்தடை ஏற்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. நேற்றைய தினம் பல இடங்கள்ல இரவு நேரங்கள்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பெருங்குடி பகுதியில மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில ஒரு தனியார் மருத்துவமனையில மின்சாரம் கிடைக்காத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. நோயாளிகள் கடுமையான அவதிக்கு ஆளாகி இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில இன்றைய தினம் காலை திருவொற்றியூர், சாத்தான்காடு, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் அந்த மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மின்னகத்திற்கு வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. காலை 11 மணி முதல் பல இடங்களில் மின்சாரம் இல்லாத காரணத்தால் பலரும் புகார் அளித்திருப்பதாக மின்னகம் வாயிலாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வாடிக்கையாளர் சேவை மையத்தில் தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருப்பதாகவும், அது மட்டுமல்லாம சமூக வலைதளமான X வலைதளத்தின் வாயிலாகவும் தொடர்ந்து இது தொடர்பான புகார்கள் வரப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இத்தகைய இடர்பாடுகளை சரி செய்வதற்கு 1 மணி வரை ஆகும் எனவும் அப்பகுதியுடைய பணியாளர்கள் மூலமாக மின்னகத்திற்கு தகவல்கள் வந்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. தொடர்ந்து பணியாளர்கள் ஒருபுறம் அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மின் கட்டுப்பாட்டை தொடர்ந்து அந்த மின்சாரம் துண்டிப்பை சரி செய்வதற்கான பணிகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. பல இடங்களிலும் வழக்கத்தை விட கூடுதலான மின்சார நுகர்வு இருப்பதன் காரணமாக வோல்டேஜ் பிளக்சுவேஷன் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாம மின்மாற்றிகள், டிரான்ஸ்பார்மர்கள் பாதிப்பு ஏற்படுகிறது. இதன் காரணமாக டிரான்ஸ்பார்மர்கள் பாதிப்பு ஏற்படுவதால் அந்த பகுதி முழுவதுமே பாதிப்பு கண்டறியப்படுவதாக ஏற்கனவே மின்துறையின் தரப்புல நேற்றைய தினம் ஒரு விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தேவைப்படக்கூடிய இடங்கள்ல அந்த மின்மாற்றிகளை புதிதாக மாற்றுவதற்கும், தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் மின்தடை ஏற்படுகிறதோ அந்த மின்தடைக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் மின்சார வாரியத்தின் தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னையில இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால பகல் நேரங்கள்ல பெரும்பாலானோர் வீடுகளிலே இருப்பதனால அதிகப்படியான வெப்பம் இருப்பதன் காரணமாக பகல் நேரங்களே AC உபயோகம் என்பது அதிகரித்திருக்கிறது. இன்றைய தினம் வழக்கத்தை விட கூடுதலான மின் நுகர்வு என்பது இருந்ததன் காரணமாக பல இடங்கள்ல இன்று காலை முதலே பரவலாக மின் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.